கண்டிப்பாக. அதாவது நாகையில் உள்ள அன்னை சத்யா அரசு குழந்தைகள் காப்பகத்தில் வார்டன் திட்டியதால் 15 வயது 8 சிறுமிகள் மாயமாயி சென்னையில் தற்போது மீட்கப்பட்டுள்ளனர். அதாவது நாகை அடுத்த சமந்தான்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகமான அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்தில் 11ஆம் வகுப்பு பயிலும் 8 சிறுமிகள் இன்று மாயமாயிருந்தால் நேற்று. அதாவது நாகையில் பள்ளி முடிந்துவிட்டு காப்பகம் திரும்ப வேண்டிய குழந்தைகள் இன்று வரை வரவில்லை. எனவே விடுதி காவலர் கண்ணன் நாகூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கிறார். இந்த புகாரின் பேரில் நாகப்பட்டினம் காவல் கண்காணிப்பாளர் நாகை டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் ஆகியோர் காப்பகத்தில் பணியாற்றும் ஊழியர்கள், குழந்தைகள் உள்ளிட்டவர்கள் விசாரணை நடத்தி வந்தனர். மேலும் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குழந்தைகள் படித்த பள்ளி, நாகை புதிய பேருந்து நிலையம், வழக்கமாக பேருந்து ஏறுமிடம் உள்ளிட்ட இடங்களில் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். ஒரே நேரத்தில் 8 குழந்தைகள் காணாமல் போனது தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் நாகூர் சம்பாத்தோட்டம் பகுதியைச் சேர்ந்த சியோன் என்ற ஒரு இளைஞரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். ஒரே நாளில் 8 குழந்தைகள் மாயமாகி இருப்பதனால குழந்தைகள் கடத்தப்பட்டுள்ளார்களா இல்ல போன்ற பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி வந்தது. இந்த நிலையில் நாகை டிஎஸ்பி மகேஸ்வரி தலைமையிலான போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில நாகூர் காவல் நிலைய ஆய்வாளர் சதீஷ்குமார் சென்னையில் குழந்தைகளை மீட்டனர். அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்தில் வார்டன் திட்டியதால் 8 குழந்தைகளும் சென்னை சென்றதாக ஒரு தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் உள்ள பவித்ரா என்பவரின் வீட்டில் குழந்தைகள் நாகூர் போலீசார் மீட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்று மாலை நாகை அழைத்து வர உள்ளதாகவும் குழந்தைகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டு அவர்களுக்கு முழு கவுன்சிலிங் வழங்கப்படும் என நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்சிங் தெரிவித்துள்ளார்.